வெல்கம் டு MKSS உலகம். இன்றைக்கி பழைய சாதத்தை வச்சு ஒரு மெதுவடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அரை கப்பு சாதம் எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை, இது ரெண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிட்டேன். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சாதத்துலேயும் உப்பு இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போ மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். உங்களுக்கு மாவு பிணையும் போது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மைதா மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளிச்சிட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க வடை மாவு பதத்துக்கு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம கையில் தட்டி போடுற அளவுக்கு மாவோட பதம் இருக்கணும். இப்போ அடுப்பில் நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை மீடியமில் வச்சுக்கலாம். கையை நல்லா தண்ணியில் நனைச்சிக்கலாம். நனைச்சிட்டு எப்பயும் வடைக்கு எடுக்கிற மாதிரி எடுத்து நல்லா உருட்டிட்டு கையில் தட்டிட்டு ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வடை கிறிஸ்பியாக வந்துருச்சு. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் இந்த வடை. இப்போ அடுத்து எல்லா மாவும் நம்ம இதே மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் திருப்பி விட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக வரவும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த வடை செய்கிறதுக்கு 10 நிமிஷம்தான் ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.